பண்ணி சந்தியா ரொம்ப நல்லவ, நல்லா படிச்சவ, விவரமானவன்லாம் சொன்னல. ஆமா, யுனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். ஆ, இருக்கட்டும். அப்படின்னா அவ பொது அறிவு போட்டியில கண்டிப்பா நல்ல பதில் சொல்லி அசத்துவா. உள்ள கொஸ்டின் பேப்பர் வச்சிருக்கோன்னு சொன்னாங்கல்ல, அத எடுத்துட்டு போய் அவ ஹேண்ட்பேக் உள்ள வச்சிருவோம். போட்டியில அவ நல்ல பதில் சொல்லிக்கிட்டே வருவா. அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக்ல கொஸ்டின் பேப்பர் இருக்கிறத நிகழ்ச்சியில இருக்கிறவங்க கண்டுபிடிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணிடுவோம். உடனே அவ கொஸ்டின் பேப்பர் திருடிதான் இந்த பொண்ணு கேள்விக்கு எல்லாம் பதில் சொன்னான்னு பிரச்சனையே உண்டு பண்ணிடுவாங்க. கண்டிப்பா இது பெருசா வெடிக்கும். சோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல லீடிங்ல இருக்கிறது உங்க யாருக்குமே டவுட்டே வேணாம், சரவணன் அண்ட் சந்தியா 150 பாயிண்ட்ஸ்ல லீடிங்ல இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சதுனால நான் எதையும் யோசிக்கல. ரொம்ப பிரமாதம் சந்தியா. மாமா, எப்படிமா இவ்வளவு விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்க? எனக்கு தெரியும் அப்படியே மாமா. டான் டான் டான்னு வேகமா பதில் சொன்னியே. தேங்க் யூ. உண்மையிலேயே பிரமாதமா இருந்ததுமா. ரொம்ப சந்தோஷம் மாமா. தேங்க் யூ மாமா. ஓ, ரொம்ப சூப்பரா பதில் சொன்னீங்க சந்தியா. தேங்க் யூங்க. நான் யோசிக்கிறதுக்குள்ள நீங்க பாட்டுக்கு பட்டு பட்டுன்னு பதில் சொல்லிட்டீங்க. தேங்க்ஸ். ஆமா, எப்படிமா இதுக்கெல்லாம் பதில் சொன்ன? ஆமா, நீ என்னமா படிச்சிருக்க? சொல்லுங்க. சொல்லுமா. எம்காம் படிச்சிருக்கேன். ஓ, உனக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. கீழே உட்கார்ந்த ஒவ்வொருத்தரும் அப்படியே அசந்து போய் பார்த்தாங்க. இந்த பொண்ணு யாரு, டீச்சர் வேலை பாக்குதான்னு என்கிட்டயே ஒருத்தர் கேட்டாருன்னா பாத்துக்கே. பார்வதி, நீ இந்த காலேஜுக்கு போற வர இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொல்லுவியா? என்னன்னா எனக்கு எதுவுமே தெரியாது, அன்னைக்கு தான் எல்லாமே தெரியும்னு குத்தி காட்டுறியா? நான் குத்தி காட்டல, உனக்கு தெரியுமான்னு தான் கேட்டேன். ஏங்க, எதுக்குங்க இதெல்லாம்? விடுங்க. அப்பா, அம்மா என்னதான் கோச்சுக்கிட்டு போனாலும் நம்ம ஜெயிச்சுட்டு போனா சந்தோஷப்படுவாங்கல்ல? பின்ன இருக்காதாடா, 5 லட்சம் ரூபாய் பரிசாச்சே. ஆரம்பத்துல கொஞ்சம் பிகு பண்ணாலும் அப்புறம் எல்லாம் ஏத்துப்பா. என்ன கண்ணம்மா, நான் சொல்றது சரிதானே? நீங்க எங்களை முன்னாடி வச்சு போட்டியில ஜெயிச்சிருவேன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் நியாயமா? எதா இருந்தாலும் போட்டினா போட்டி தானம்மா. அதுவும் கரெக்ட் தான். சரி சரி. சந்தியா, சொல்லுங்க சார். உங்க ஹேண்ட்பேக் செக் பண்ணணும். ஏன் ஹேண்ட்பேக்கா? என்ன சந்தியா? அதையும் பார்க்கணும். உங்க மேல ஒரு டவுட் இருக்கு மேம். டவுட் இருக்கா? சார், எப்படி நீங்க ஒரு லேடிஸ் ஹேண்ட்பேக்கை செக் பண்ணுவீங்க? அதுக்காக தான் நான் உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கேன். பேக்கை கொடுங்கம்மா, செக் பண்ணணும். சார், மேம், சரி. போங்க. இருங்க, ஏன் பொண்டாட்டி பேக்க நீங்க எதுக்கு சார் செக் பண்ணணும்? இங்க நடந்த போட்டியோட கொஸ்டின் பேப்பர் உங்க மனைவி கிட்ட இருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? கொஸ்டின் பேப்பர் எப்படி என்கிட்ட? அதான் மேடம், இருக்கா இல்லையான்னு பார்த்தா தெரிஞ்சிட போகுது. போய் செக் பண்ணுங்க மேடம். இந்தாங்க சார். டேய், என்னடா இது? என்ன மேடம் இது?
இது எப்படி உங்க பேக்ல வந்தது? கொஸ்டின் பேப்பர் தெரியல அத்தை. மாமா ஒரு நிமிஷம் கொடுங்க. இது என்ன எப்படி வந்தது? மாமா இது எப்படி என்கிட்ட வந்துச்சு? இதை யாரு வச்சாங்கன்னு எனக்கு புரியல. அச்சோ. கொஸ்டின் பேப்பர் எங்க கிட்ட தான் இருந்துச்சு. அது எப்படி உங்க பேக்ல வந்துச்சு இப்போ? ஏங்க எனக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல சார். இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி என் பேக்ல வந்துச்சுன்னு அது நீங்க தாமா சொல்லணும். நீங்க ஒவ்வொரு கேள்விக்கும் டான் பதில் சொல்லும்போது எனக்கு சந்தேகம் வந்துருச்சு மேடம். ஆனா இப்போதானே தெரியுது கொஸ்டின் பேப்பரை திருடி மார்க் வாங்கியிருக்கீங்க. அப்படி சொல்லாதீங்க சார். சத்தியமா எதுவுமே நான் திருடல. எனக்கு ஆன்சர் தெரிஞ்சதை நான் எல்லாத்தையும் சொன்னேன். அது எப்படி என் ஹேண்ட்பேக்குள்ள வந்துச்சுன்னு எதுவும் நிஜமா எனக்கு தெரியல. என்ன சந்தியா அவங்க என்னென்னமோ சொல்றாங்களேம்மா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாராட்டுனீங்களேப்பா, அது எப்படின்னு இப்ப புரியுதா? பார்வதி அப்படிலாம் சொல்லாத பார்வதி. ஐயோ மாமா, அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது மாமா. என்ன நம்புங்க மாமா. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம் இருங்க. உங்க குடும்ப சண்டையை அப்புறம் வச்சுக்கோங்க. இது கட்டுப்பாடா நடக்கிற போட்டி. இதுல இந்த மாதிரி ஒழுங்கீனமான விஷயங்களை ஏத்துக்கவே முடியாது. உடனே உங்களை இந்த போட்டியில இருந்து நான் டிஸ்குவாலிஃபை பண்ணேன். இதுக்கு மேல இந்த போட்டியில நீங்க கலந்துக்க முடியாது. ஒரு நிமிஷம் சார், எதுக்கு இந்த பொண்ணை டிஸ்குவாலிஃபை பண்றீங்க? அதான் சொன்னேனே மேடம், கொஸ்டின் பேப்பர் திருடி பிட் அடிச்சா டிஸ்குவாலிஃபை பண்ணாம வேற என்ன பண்ணுவாங்க? ஐயோ இல்ல, நான் எதுவும் பண்ணல. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. அவங்க தான் எடுக்கவே இல்லை. இது என் பேக்ல எப்படி வந்ததுன்னு தெரியலன்னு சொல்றாங்க. சார், எந்த திருடன் சார் தான் திருடுனதை ஒத்துக்கிட்டு இருக்கான்? திருட்டுன்னு முடிவே பண்ணிடாதீங்க. போட்டியை நடத்துறவர் தானே நீங்க. எப்படி அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவீங்க? ஒவ்வொரு போட்டியிலையும் அந்த பொண்ணு நேர்மையா விளையாடுறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க சொல்ற மாதிரி கொஸ்டின் பேப்பரை திருடி அதுல இருக்கிற கேள்விக்கு பதில் சொல்றதா இருந்தா இருக்கிற கேள்விகள் மொத்தத்துக்கும் அவளே பதில் சொல்லிருப்பாள்ல. ஏன் 10 கேள்விக்கு மட்டும் அவ பதில் சொல்லிருக்க போறா? மேடம், எல்லா கேள்விக்கும் சரியா பதில் சொன்னா அவங்க மேல சந்தேகம் வந்து நினைச்சு கூட 10 கேள்விக்கு பதில் சொல்லிருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு மேடம்? நாங்க கையும் களமா அவங்கள பிடிச்சிருக்கோம். என்ன சார், கண்ணுக்கு முன்னாடி இப்படி ரூடா நடந்துப்பீங்க? இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நாங்க சும்மா இருக்கணுமா? சார், எது சார் ரூடு? எல்லாம் கஷ்டப்பட்டு படிச்சு கலந்துப்பாங்க. இவங்க பிட் அடிச்சு ஜெயிச்சிடுவாங்க. அதை நாங்க கண்டுக்காம இருக்கணுமா? சார், ஒரு டாக்டரா இருந்து இப்படி பேசலாமா சார் நீங்க? சார், உங்களுக்கும் இந்த விஷயத்துக்கு சம்பந்தமே இல்ல. நாங்க டீல் பண்ணிக்கிறோம் சார். முதல்ல இத தீர விசாரிங்க. இந்த பொண்ணு சொல்றதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அதுக்கப்புறமா என்ன முடிவு வேணாலும் எடுங்க. எடுத்த எடுப்புலயே டிஸ்குவாலிஃபை அது இதுன்னு ஆரம்பிச்சிடாதீங்க சார். நாங்க மேல்மட்ட கமிட்டிக்கு இதை கொண்டு போறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்றோம். ஆனா டிஸ்குவாலிஃபை பண்ணதுதான். இதுக்கு மேல இதை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. வாங்க போலாம். நினைச்சு பார்க்கவே அசிங்கமா இருக்கு. ஏன் அண்ணி இப்படி பண்ணீங்க? காப்பி அடிச்சாவது இந்த போட்டியில ஜெயிச்சாகணும்னு ஏதாச்சும் அவசியம் இருக்கா என்ன? எல்லாரும் எவ்வளவு கேவலமா பார்த்தாங்க தெரியுமா?
இப்ப கூட தூரத்துல நிக்கிற ஒவ்வொருத்தரும் நம்மளதான் ஒத்து ஒத்து பாக்குறாங்க, நம்மளதான் கை நீட்டி பேசுறாங்க. நான் உங்களை வேற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். இப்படி நடந்துப்பீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ பார்வதி, சத்தியமா அந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி என் பேக்ல வந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுமா. ப்ளீஸ் என்ன நம்பு. அது எப்படி நீ தெரியாம போகும்? வேற எங்க இருந்தாலும் கூட பரவாயில்ல, உங்களோட ஹேண்ட்பேக்ல தானே இருந்திருக்கு. அது எப்படி உங்களுக்கு தெரியாம போகும்? இல்ல ஆதி, சத்தியம். செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்காக தேவையில்லாம போய் சொல்றீங்க. நீ இப்படி செய்வேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலாம். இப்ப எவ்வளவு அசிங்கம்னு பாத்தியா? விட்டடிச்சு ஜெயிக்கணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா என்ன? நீ ஏமா இப்படி பண்ண? மாமா, நான் சத்தியமா அப்படி பண்ணல மாமா. என்ன நம்புங்க மாமா, ப்ளீஸ். இதுக்கு மேல உங்களை எப்படி நம்ப சொல்றீங்க? எங்களை கூட விடுங்க. அப்பா உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு, அதை எப்படி காலி பண்ணிட்டீங்களே. நீ என்ன வாயை மூடிட்டு அமைதியா நிக்கிற? நீ ஒரு வார்த்தை இதெல்லாம் தப்புன்னு உன் வைஃப் கிட்ட சொல்ல மாட்டியா? அதானே, நீ எப்படி சொல்லுவ? நீங்க ரெண்டு பேரும் அம்மா இல்லாம இந்த போட்டியில கலந்துக்கலாம்னு முடிவு பண்ணதே இந்த மாதிரி கோல்மால் பண்ணி ஜெயிக்கணும் தானே? பார்வதி, உன் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு. தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிடாத. எது நான் தேவையில்லாத விஷயம்? சிவகாமி குடும்பம் இப்படி செய்வீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொன்னாங்க. அது உனக்கு சரியா? எப்படி நீ இப்படி ஒரு விஷயத்த கூட உன்னால சப்போர்ட் பண்ண முடியுது? பாத்தீங்களாப்பா அண்ணன் கூட எப்படி பேசுதுன்னு? அப்பா, நீங்களும் இதை நம்புறீங்களாப்பா? மாமா, சந்தியா காப்பி அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதை நம்புறதை தவிர வேற என்னடா வழி இருக்கு? அவங்க தான் தெளிவா எடுத்து காமிச்சாங்களே. ஆனா ஒன்னா ஆதி, எனக்கு இப்பதான் ஒரு விஷயமே புரியுது. யூனிவர்சிட்டிலேயே 3rd ரேங்க் எடுத்து நியூஸ் பேப்பர்ல எல்லாம் போட்டோ வந்துச்சு பாத்தியா? அது எப்படின்னு இப்பதான் புரியுது. அப்படியே சொல்ற? டேய், என்னமா உனக்கு புரியல? சாதாரண போட்டிக்கே இவங்க பிட் அடிச்சிருக்காங்கன்னா யூனிவர்சிட்டி எக்ஸாம்க்கு இவங்க சும்மா இருந்திருப்பாங்களா? கண்டிப்பா பிட் தான் அடிச்சிருப்பாங்க. அதனாலதான் அவ்வளோ அதிகமா மார்க் எல்லாம் எடுக்க முடிஞ்சது. இல்ல பார்வதி, என் படிப்பை அசிங்கப்படுத்தாத. ஒவ்வொரு மார்க்கும் நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு வாங்கினது. இங்க இங்க நிஜமாவே வேற ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. நான் சத்தியமா பிட்டெல்லாம் அடிக்கல. தயவு செஞ்சு என்ன நம்புங்க ப்ளீஸ். மாமா, நீங்களாச்சும் என்ன நம்புங்க மாமா ப்ளீஸ். நான் எந்த தப்புமே பண்ணல. நான் எப்பவுமே எதுலயுமே குறுக்கு வழியில ஜெயிக்கணும்னு நினைச்சதே இல்ல. அதுக்கு எனக்கு அவசியமும் இல்ல மாமா. அவங்க கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் எனக்கு பதில் தெரிஞ்சுதான் நான் சொன்னேன். இப்ப கூட வேற 10 கேள்வி கேட்டா கூட நான் பதில் சொல்லுவேன். ஏன்னா அதெல்லாம் நான் படிச்சிருக்கேன். என்ன நம்புங்க மாமா ப்ளீஸ். மாமா வாங்க மாமா, போட்டி நடத்துறவங்கள்ட்ட போய் பேசலாம். அவங்கள புதுசா வேற கேள்வி கேட்க சொல்லுவோம். நான் அதுக்கு பதில் சொல்றேன் மாமா. எதுக்குமா திரும்ப அவங்க அசிங்கப்படுத்துறதுக்கா? ஒரு தடவை பட்டது பத்தாதா? மாமா கரெக்ட்பா, ஏற்கனவே நம்ம மேல செம கடுப்புல இருக்காங்க. ஐயோ அண்ணே, என்னதான் மத்த நேரத்துல அப்பா உங்க பக்கம் நின்னு பேசினாலும் இந்த விஷயத்துல அப்பாவால கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியல. ஏன்னா ஊர் உலகத்துக்கு முன்னாடி நீங்க அப்படி மனத்தை வாங்கி வச்சிருக்கீங்க. இது இதோட முடிஞ்சிருமா? இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் இத பத்தி தான் பேசுவாங்க. நீங்க பண்ணத பத்தி சோஷியல் மீடியால போடுவாங்க. நாம தென்காசி போய் சேர்றதுக்குள்ள இந்த விஷயம் ஊர் ஃபுல்லா பரவி இருக்கும். இது வரைக்கும் மான மரியாதையோட கம்பீரமா வாழ்ந்துட்டு இருந்த நம்ம குடும்பம் இந்த பிரச்சனையால தலை குனிஞ்சு நிக்க வேண்டியதா இருக்கும். ஏற்கனவே உங்களால அம்மாவை போலீஸ் புடிச்சிட்டு போச்சு. இப்ப அடுத்த லெவலுக்கு போய் ஊர் விட்டு ஊர் வந்து அசிங்கப்படுத்திருக்கீங்க. பார்வதி, ஆதி, நீங்க 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நடந்தது என்னன்னு இன்னும் முழுசா தெரியாது. சந்தியாவுக்கு சொல்றதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு. அதை காது கொடுத்து கேட்கணும்னு உங்க யாருக்குமே ஏன் தோண மாட்டேங்குது? அந்த
அந்த மெட்ராஸ்ல இருந்து வந்தாங்களே டாக்டர் குடும்பம், அவங்க கூட தானா வந்து சந்தியா பண்ணிருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அந்த நம்பிக்கை கூடவா அவங்க யாருக்குமே இல்ல? அவங்களுக்கு என்னென்ன, வாய்க்கு வந்ததை பேசிட்டு போயிடுவாங்க. நம்ம குடும்ப விவகாரம் நமக்கு தானே தெரியும். இதுக்கு மேல உனக்கு என்ன ஆதாரம் வேணும்? விசாரணை கமிஷன் வைக்கணும்ன்றியா? சரி, எதுக்கு இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்கோம்? அதான் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்கல்ல, ஊருக்கு கிளம்ப வேண்டியதானே? ஆமா பார்வதி, சீக்கிரம் வந்துறேன்னு நானும் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஆதி வா. பார்வதி. அப்பா அப்பா ஒரு நிமிஷம். மாமா அப்பா மாமா ஒரு நிமிஷம், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மாமா. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு நினைச்சா ஏன் தான் இப்படி எல்லாம் பிரச்சனை நடக்குதோ தெரியல. டான்ஸ் ஆடும்போது அப்படி ஒரு பிரச்சனை, இப்போ இப்படி. மத்தவங்க தான் அதிகமா பேசுறாங்கன்னா நம்ம வீட்ல இருந்து வந்தவங்க இன்னும் அதிகமா பேசுறாங்க. ஏன் இந்த பார்வதி எல்லாம் இப்படி பேசுறானே தெரியல. அவளுக்கு மனசுல அப்படி என்னதான் வன்மமோ தெரியல. எனக்கு பார்வதி பேசுனது கூட பெருசா தோணலைங்க. ஏன்னா அவ இதுக்கு முன்னாடி கூட இப்படி எல்லாம் பேசியிருக்கா. ஆதி கூட வீட்ல நடந்த லேப்டாப் பிரச்சனை இல்ல அப்படியே மாத்தி போய் சொன்னான். ஆனா மாமா என்ன நம்பலையே. நான் காப்பி அடிச்சுதான் போட்டியில ஜெயிச்சேன்னு அவரும் சொல்றாரு. அதை நினைச்சாதாங்க எனக்கு ஒரு மாதிரி மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க அதை விடுங்க. அவர் ஒன்றும் உள்நோக்கத்தோட சொல்றவர் கிடையாது. ஏதோ ஒரு மனநிலை, அதை நம்பிட்டாரு. அப்புறமா புரிஞ்சுக்குவாருங்க. கண்டிப்பாங்க, அதை நானுமே ஏத்துக்கிறேன். பின்னாடி அவருக்கு உண்மை தெரியும் போது இதே மாமா எனக்காக ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. ஆனா இவங்க தப்பு செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு ஒருத்தர் மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு அந்த குறிப்பிட்ட பிரச்சனை இல்ல அவங்க மேல சரியா தப்பான்னு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. பொதுவா ஒருத்தர் மேல வைக்கிற பெரிய நம்பிக்கை அது. அப்படி ஒரு நம்பிக்கை என் மேல மாமாவுக்கு இல்லாம போயிடுச்சு. இங்க பாருங்க, யாரு நம்பினாலும் சரி நம்பலைனாலும் சரி, நான் உங்களை நம்புறேங்க. இந்த சூழ்நிலையில மட்டும் இல்லைங்க, எந்த சூழ்நிலையிலும் நான் உங்களை நம்புவேன். உங்க பக்கம் தான் நிற்பேன். நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு விளையாடி ஜெயிச்சு கடைசியில செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறது பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமாங்க. வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலையும் போய் சொல்லிடவே கூடாதுன்னு சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க. எங்க அப்பா ஃபெயில் மார்க்கே வாங்கினாலும் உண்மையை தான் சொல்லணும்னு சொல்லுவாரு. அதனாலேயே எனக்கு போய் சொல்றதுனாலே அப்படி ஒரு பயம். நான் எப்படிங்க காப்பி அடிச்சிருப்பேன்? அந்த கொஷின் பேப்பர் என்னோட ஹேண்ட்பேக்கு எப்படி வந்துச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. ஏங்க இப்ப நீங்க யாருக்கு சத்தியம் பண்றீங்க? உங்களை நம்பாதவங்களுக்கு நீங்க எவ்வளவுதான் சத்தியம் பண்ணாலும் வேஸ்ட்டுங்க. நம்புறவங்க கிட்ட சத்தியம் பண்றது அவங்க உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை அவமதிக்கிற மாதிரி. நீங்க உங்களுக்கு உண்மையா இருக்கீங்க, உங்க மனசாட்சிப்படி நடந்துக்கிறீங்க, அதுதான், அது போதும். மத்தவங்களுக்கு எல்லாம் நிரூபிக்கணும்ன்ற அவசியமே இல்லைங்க. வீட்டுல உங்களுக்கு சமைக்க தெரியாதுன்னு அதுல எவ்வளவோ பிரச்சனை வந்தப்போ நான் உங்களுக்கு உதவி பண்றேன்னு சொன்னேன். நீங்க வேணவே வேணாம், நானே பாத்துக்கிறேன் நீங்க சொன்னீங்கல்ல. நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே எல்லாத்தையும் செஞ்சிருப்பேன். ஆனா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் உண்மையா தான் இருப்பேன். நீங்க நின்னீங்க பாருங்க, அப்பவே உங்களை பத்தி நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப இங்க நடக்கிற பிரச்சனை நீங்க காப்பி அடிச்சீங்க அடிக்கலைங்கிறதெல்லாம் கிடையாது. யாரோ உங்களை மாட்டி விடணும்னு திட்டம் போட்டு இதெல்லாம் பண்றாங்க. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். உங்க மேல அப்படி ஒரு வெறுப்பு பகை யாருக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்? அசிங்கப்பட்டதெல்லாம் பட்டாச்சு. இனிமே ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் நான் பண்ணல அப்படின்னு விளக்கம் கொடுக்க முடியுமா? மாமா சொன்னது போல இங்க தொடர்ந்து இருந்து அசிங்கப்படாம உடனே நாம ஊருக்கு கிளம்புறதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. இந்த போட்டிக்கு நீங்க எவ்வளவு ஆசையா கிளம்பி வந்தீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது
பாதியிலே விட்டுட்டு போனா அது மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். பொறுங்க, நாமளா போய் கிளம்புறேன்னு சொல்ல வேணாம். அவங்களா வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். அப்படி எந்த அதிசயமும் நடக்கும்னு நான் நம்பலைங்க. நம்பிக்கை வைப்போம். சரி விடுங்க, எதுக்கு அதையே போட்டு யோசிச்சுக்கிட்டு? உங்களுக்கு தாங்க வீணா மன கஷ்டம். நிஜமா சொல்றேன், என் மருமக சந்தியா இப்படிலாம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் அவளை ரொம்ப நம்பினேன். படிச்ச பொண்ணு, பண்பா பக்குவமா நடந்துப்பான்னு நினைச்சேன். இப்படி 10 பேர் முன்னாடி தலை குனிய வைப்பான்னு நான் நினைக்கல. எவ்வளவு அசிங்கம் இது. அவங்க வந்த கோவத்துல பையில இருந்து எடுத்து காட்டி பேச பேச எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அப்படியே கூனி குறுகி போச்சு. குறுக்கு வழியில ஜெயிக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு சொல்லுங்க? அவ எதை நினைச்சு செஞ்சான்னு நமக்கு தெரியலையே. எதை நினைச்சு செஞ்சா என்னங்க? ஒரு போட்டின்னு வந்துட்டா அதுல என்ன நிபந்தனை போடுறாங்களோ அதுபடிதானே விளையாடணும். அதை விட்டுட்டு என்னவோ பள்ளிக்கூட பிள்ளைங்க மாதிரி விட்டடிச்சிருக்காளே. ச்சே. என் பொண்டாட்டி சிவகாமி எப்பவும் இவளை திட்டிக்கிட்டே இருப்பா. அவங்கள ஒண்ணு சேர்த்து வைக்கலாம்னு நினைச்சுதான் இந்த போட்டிக்கே வந்தோம். வந்த இடத்துல இவங்க நிபந்தனைகளை மாத்தி என்னென்னமோ பண்ணிட்டாங்க. சரி, மாமியார் மருமக போட்டி தான் நடக்கல, புருஷன் பொண்டாட்டி கலந்துகிட்டு இவங்களாச்சும் சந்தோஷமா இருக்கட்டும்னு நினைச்சேன். இப்படி நடக்கும் தெரிஞ்சிருந்தா அப்பவே நானும் கிளம்பி போயிருந்திருப்பேன். இதெல்லாம் எவ்வளவு கேவலம். இதுக்கு பேசாம தோத்தே போயிருக்கலாம். ஒரு போட்டியில கலந்துகிட்டு குறுக்கு வழியில ஜெயிக்கிறத விட தோக்குறது எவ்வளவோ மேல். நான்லாம் மானவ மரியாதை முக்கியம்னு நினைக்கிறவன். கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் கௌரவம் கெட்டு போக அனுமதிக்கவே மாட்டேன். ஆனா இவ இப்படி பண்ணிட்டாளே, குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டாளே. இந்த அவமானம் காலமெல்லாம் மனசு விட்டு போகுமா? ஐயோ, அவசரப்படாதீங்க. ஒருவேளை உங்க மருமக மேல எந்த தப்பும் இல்லாமலும் இருக்கலாம் இல்லையா? அதான் தெள்ள தெளிவா அவங்க கையில இருந்து எடுத்து காட்டுறாங்களேம்மா. இதுக்கு மேல எப்படிமா நம்பாம இருக்க முடியும்? உங்களுக்கு தெரியாதது ஒண்ணு இல்லைங்க. ஒரு போட்டின்னு வந்துட்டா நாம ஜெயிக்கணும், அடுத்தவங்க தோக்கணும்னு யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட உலகம் இது. உங்க மருமகளை தூரமா இருந்து கவனிச்ச வகையில அவ நல்ல குணமா தான் தெரியுறா. பார்க்கும்போது தப்பு பண்றவ மாதிரி தெரியல. ஏதோ சூழ்நிலை அவளை செய்ய வச்சிருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்க சொல்றதுதான் உண்மையா இருக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். ஆனா கண்ணெதிரா நடக்கிறத நம்புறதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. எனக்கு இதை விட மனசுல என்ன ஓடுது தெரியுமா? ஏற்கனவே என் பொண்டாட்டி சந்தியா மேல இருக்கிற கோவத்தாலதான் இங்க இருந்து கிளம்பி போயிட்டா. அவ என்ன பண்ண போறாளோ, எப்படி எகிரி குதிக்க போறாளோன்னு நினைச்சா எனக்கு இப்பவே மனசு ஒரு மாதிரியா இருக்கு. இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லாம வந்த இடத்துல உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சமாளிக்க வேண்டியதானே? நான் மட்டும் கூட வரலைங்க. கூடவே சின்ன பையனும் சின்ன பொண்ணும் இருக்காங்க. அவங்க இந்நேரம் போன் போட்டு எல்லாத்தையும் ஒப்பிச்சிருப்பாங்க. ரெண்டாவது, இந்த போட்டியில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் நியூஸ் பேப்பர்ல வேற வருமாமே. இங்க யாரோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் வந்துச்சுன்னா சுத்தம் என் குடும்ப மானம் சந்தி சிரிச்சிரும். அப்படிலாம் வராது சார். நீங்க ரொம்ப பயப்படாதீங்க. இது தேர்தல் நேரமாச்சே. அவங்களுக்கு இதை விட முக்கியமா 1000 நியூஸ் இருக்கும். நீங்க சொல்றதெல்லாம் நடந்தா சரி. பிரச்சனை குறையும் நீங்க வந்தா இவ புது பிரச்சனை இழுத்து வச்சிருக்கா. என்ன ஆக போதோ? இவரும் நல்லவரா தான் இருக்காரு. சந்தியாவை பார்த்தாலும் நல்ல பொண்ணாதான் தெரியுறா. இருந்தாலும் இது அடுத்தவங்க குடும்ப பிரச்சனை. ஒரு அளவுக்கு மேல நாமளும் தலையிட முடியாது. திடீர்னு இப்படி நடக்கணும் எதிர்பார்க்கவில்லை சரவணா. நீங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் இருப்பீங்க, விளையாடி நல்லா ஜெயிப்பீங்கன்னு நினைச்சேன். நாங்களும் கூட அப்படிதான் நினைச்சோம். யாரு கண்ணு படிச்சோ தெரியல. ஆனா ஒரு விஷயம், சந்தியா எந்த தப்பும் செய்யல. அவ கண்டிப்பா காப்பி அடிக்கல. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். எப்படி சரவணன்?
அவங்க பக்கம் இவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்கிறீங்க? ஏன்னா நான் கூடவே இருந்து பாக்குறேங்க. ஒருத்தவங்களோட குணம் இதுதானே புரிஞ்சிருச்சுன்னா அவங்க அதை செஞ்சிருப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரிஞ்சிடும் இல்லையா? அந்த மாதிரி சொல்றேன். சந்தியா எப்பவுமே உண்மை மட்டும்தான் பேசுவாங்க. எந்த விஷயத்தையும் குறுக்கு வழியில் அடையணும்னு நினைச்சதே கிடையாது. ஒரு பிரச்சனை வந்து அதை விட்டு கொடுத்து போவாங்களே தவிர சிக்கல் வரதுக்கு கண்டிப்பா அவங்க காரணமா இருக்க மாட்டாங்க. அவங்க போய் இதை நிச்சயமா செஞ்சிருக்க மாட்டாங்க. நிஜமா சொல்ற சரவணன், இந்த விஷயத்துல மத்த எல்லாத்தையும் தாண்டி உங்க ஒய்ஃப் மேல நீங்க வச்சிருக்க நம்பிக்கை இருக்குல்ல, அது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். செய்யாத தப்புக்கு நம்ம தண்டனை அனுபவிக்கின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது எந்தவித குறுக்கு விசாரணையும் இல்லாம நம்மள ஒருத்தங்க நம்புறாங்கல்ல, அது மனசுக்கு அவ்வளவு தெம்பா இருக்கும். இப்போ நீங்க உங்க ஒய்ஃப் மேல வச்சிருக்கிறது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்ல, அதுவும் காதல், பாசம். நீங்க வேணா பாருங்களேன், இது கண்டிப்பா உங்களுக்கு புரியும். நம்மளை நம்பி வந்த பொண்ணு நாம தானே டாக்டர் பாத்துக்கணும். அஃப்கோர்ஸ், அதுல என்ன சந்தேகம். இந்த போட்டி இன்னைக்கும் நாளைக்கும் முடிஞ்சிட போகுது. அதுக்கப்புறம் உங்களோட முழு வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. ஆனா உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற இந்த புரிதலை மட்டும் விட்டுறாதீங்க. நிஜமா சொல்றேன், உங்களுக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும் அது உங்களை காப்பாத்தும். 1000 தான் இருந்தாலும் அவங்க என் மனைவி. நான் எப்படி அவங்கள விட்டு கொடுப்பேன்? வெரி குட் சரவணன். ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுக்குள்ள விட்டு கொடுத்து வாழணும். ஆனா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மத்தவங்க முன்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கணும். இதுதான் ரொம்ப காலம் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கான ஒரு ஃபார்முலா. எனக்கு தெரிஞ்சு இது உங்க 2 பேருக்கிட்டையும் ரொம்ப நேச்சுரலாவே இருக்கு. சரவணன், ஒய்ஃப் ஏதாவது ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க போறாங்க, போய் ஆறுதல் ஏதாவது பேசுங்க. என்னதான் பேசினாலும் இப்பதானே பிரச்சனை முடிஞ்சிருக்கு. கொஞ்ச நேரம் ஆகும். சரிங்க டாக்டர், உங்களை நான் சரிங்க. அப்புறம் சந்திக்கிறேன். வரேன். ஓகே, பை. மனைவி மேல எவ்வளவு நம்பிக்கையும் அன்பும் வச்சிருக்காரு. நல்ல மனுஷன். என்ன பாரதி? வாடா கேள். என்ன அப்புறம் ஊருக்கு உபதேசம்லாம் தூள் பறக்குது போல. என்னடா சொல்ற? அதான் இவ்வளவு நேரம் சரவணனுக்கு அட்வைஸ வாரி வழங்குனியே, அதை கேட்டேன். பாவண்டா அவரு. அவரோட வைஃப் கண்டிப்பா காப்பி அடிச்சிருக்க மாட்டாங்கன்னு அவர் ரொம்ப நம்புறாரு. அதுக்காக தான் அவருக்கு ஆறுதலா ஒரு 2 வார்த்தை பேசலான்னு. அப்புறம் இன்னொரு விஷயம், அவங்கள பார்த்தா காப்பி அடிக்கிற மாதிரியும் தெரியலடா. வா, கிரேட்டா பாரதி, கிரேட். எப்படிடா அடுத்தவங்க பிரச்சனைய இவ்வளவு துல்லியமா புரிஞ்சுக்கிற? ஆனா அதே அட்வைஸ் பெர்ஃபெக்ட்டா உனக்கும் பொருந்தும்னு உனக்கு ஏன்டா அது தோணவே மாட்டேங்குது? இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? இவ்வளவு நேரம் ஒய்ஃபை எப்படிலாம் புரிஞ்சு வச்சுக்கணும், ஒரு கஷ்டமான நேரத்துல அவங்க பக்கத்துல நிக்க வேண்டியது ஏன், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேல நம்பிக்கை வைக்கிறது எவ்வளவு முக்கியம்னு வரிசையா பாடம் எடுத்தல்ல. டேய், இதானடா கண்ணம்மா அன்னைக்கு நடந்துச்சு. இத பாரா கேள். டேய் இருடா, அப்ப நீ அவங்க பக்கம் நின்னு அவங்கள நம்பி இருந்தனா இன்னைக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. 2 பேரும் சந்தோஷமா தானே வாழ்ந்திருப்பீங்க. டேய், இவரோட பிரச்சனை ரொம்ப ரொம்ப சின்னதுடா. காப்பி அடிச்சதா யாரோ மாட்டி விட்டுருக்காங்க. ஆனா உன் பிரச்சனை ரொம்ப பெருசுடா. இந்த சின்ன பிரச்சனைக்கே ஒய்ஃபை நம்பணும், ஒய்ஃப் பக்கம் நிக்கணும்னா அவ்வளவு பெரிய பிரச்சனையில நீ கண்ணம்மானிக்கு எவ்வளவு சப்போர்ட்டா இருந்திருக்கணும். அதை செஞ்சேடா நீ. இத்தனைக்கு இங்க பிரச்சனை உருவானது யாரோ ஒருத்தரால. ஆனா கண்ணம்மானிக்கு பிரச்சனையை உருவாக்குனதே நீதான். ஏன்னா நீ அவங்கள நம்பல. கண்டிப்பா கண்ணம்மா தப்பே பண்ணிருக்க மாட்டான்னு உன் மனசுல ஏன்டா தோணாம போச்சு? இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட உன் மனசுல அந்த குற்ற உணர்ச்சி வரவே இல்லையா? ஐயோ, தப்பா சந்தேகப்பட்டமே தோணவே இல்லையா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின அப்புறம் நடக்கிறத வேற. அதானே, இத பத்தி பேசினாலே உனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துருமே. டேய், இந்த கோபம் தாண்டா, இந்த கோபத்தினாலதான் உன்னோட வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு கண்ணம்மாணி வாழ்க்கையை அழிச்சிட்டு இப்படி நிக்கிற. நாளைக்கு உனக்கு உண்மை தெரிஞ்சு தப்பு பண்ணிட்டோமேன்னு ஃபீல் பண்ணும்போது நீங்க 2 பேருமே வாழ வேண்டிய வயசை மிஸ் பண்ணிருப்பீங்க. டேய், ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாரு. இன்னைக்கு எல்லாருமே குடும்பத்தோட வந்திருக்கோம். நீயும் கண்ணம்மாணி இங்கே தானடா இருக்கீங்க, ஆனா தனித்தனியா இருக்கீங்க. இதுவே குடும்பமா ஒன்னா இருந்திருந்தா ஒரு கம்ப்ளீட் சந்தோஷமே கிடைச்சிருக்கும்டா. உன் அட்வைஸை கொஞ்சம் நிறுத்துறியா? இப்ப நீ கிளம்புறியா இல்ல நான் கிளம்பவா?
கிளம்புறேன். ஊருக்கெல்லாம் அட்வைஸ் பண்ற, இதுவே உனக்கு யாராவது பண்ணா உன் மண்டையில ஏறாதுல்ல? போடா. வாங்க சந்தியா. நாங்க கிளம்புறோம் கண்ணம்மா. கிளம்புறீங்களா? எங்க? ஏன்? என்ன கண்ணம்மா இப்படி கேக்குறீங்க? நடந்த எல்லாம் தான் உங்களுக்கும் தெரியுமே. காப்பி அடிச்சிட்டோன்னு சொல்லி எங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. இனிமே இங்கிருந்து நாங்க என்ன பண்றது? அதான் கிளம்புறோம். என்னங்க இது அநியாயமா இருக்கு. இந்த போட்டியில கலந்துக்கிற எல்லாரை விடவும் ஜெயிக்கிறதுக்கான எல்லா தகுதியுமே உங்களுக்கு தான் இருக்கு. நீங்களே போயிட்டா எப்படி சந்தியா? நான் தான் தப்பான வழியில குறுக்கு வழியில ஃப்ராடு பண்ணி காப்பி அடிச்சிட்டேனே. நான் அதை நம்பல சந்தியா. நிச்சயமா நீங்க அதை செஞ்சிருக்கவே மாட்டீங்க. இதுல என்னமோ ஒரு தப்பு நடந்திருக்கு. நீங்க அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கண்ணம்மா. ஒரே வீட்டுல கூடவே இருக்கிற நாத்தனார் கொழுந்தனார்லாம் நம்பாதப்ப திடீர்னு வந்து 4-5 நாள் பழகின நீங்க என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறது நிஜமாவே பெரிய விஷயம். உங்களை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஏற்கனவே உங்க அத்தையோட என்ன பிரச்சனைன்னு சொல்லிருக்கீங்க. இப்படி ஒரு நிலைமையில நீங்க வீட்டுல போய் நின்னா இன்னும் பிரச்சனை வருமே. தலைக்கு மேல வெள்ளம். ஜான் போனா என்ன, முழம் போனா என்ன, வர்றதை ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். வேற என்ன பண்றது சொல்லுங்க? ரொம்ப மனசு வெறுத்து போய் பேசுறீங்கன்னு தெரியுது. ஆண்டவன் ஏன் தான் நல்லவங்களை இப்படி சோதிக்கிறான்னு தெரியல. நான் வேணா ஃபங்க்ஷன் நடத்துறவங்க கிட்ட போய் பேசி பார்க்கட்டுமா? என்னன்னு பேசுவீங்க? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. 4-5 நாள் பார்த்தோம், 3 போட்டியில கலந்துக்கிட்டோம். இந்த ஞாபகத்தோட அப்படியே கிளம்பிட வேண்டியதுதான். நீங்க கிளம்புறதுலயே குறியா இருக்காதீங்க சந்தியா. உங்க ஹஸ்பண்ட் என்ன சொன்னாரு? அவரு என்ன நம்புறாரு, என் பக்கம் நின்று பேசுறாரு. அது ஒண்ணுதான் இப்ப எனக்கு ஆறுதல் கண்ணம்மா. என்னங்க அவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீங்க? ஒரு பிரச்சனை வரும்போது ஹஸ்பண்ட் நம்ம பக்கம் நின்னு பேசுறது நமக்கு யானை பலம் தெரியுமா? இந்த போட்டியில ஜெயிக்கிறது தோக்கறதை தாண்டி அது பெரிய விஷயம். அது என்னமோ உண்மைதான் கண்ணம்மா. இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் எனக்கு சப்போர்ட்டா தான் இருக்காரு. சரி, நான் கிளம்புறேன். நீங்க நல்லபடியா விளையாடி ஜெயிச்சிட்டு வாங்க. ஃபீல் பண்ணாதீங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி விடுங்க. இதெல்லாம் நடக்கணும்னு இருந்தா அதை யாரால தடுக்க முடியும்? அப்படிலாம் விடாதீங்க சந்தியா. எதுக்கு வம்பன்னு ஒதுங்கி போறவங்கள தான் எல்லாரும் சேர்ந்து தலையில கொட்டுவாங்க. எங்க கேட்கணுமோ அங்க கேட்டுருங்க. பேச வேண்டிய நேரத்துல அமைதியா இருந்துட்டு பின்னாடி நம்மள நாமே நொந்துக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்ல. நான் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் சொல்லல, உங்க வாழ்க்கைக்கும் சேர்த்துதான் சொல்றேன். உங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. வாழ்க்கையில பார்க்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. தைரியமா இருங்க. எது வந்தாலும் பாத்துக்கலாம். நீங்க பேசுறது மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு கண்ணம்மா. பாய் கண்ணம்மா. பிள்ளையாரப்பா, கடைசியில என் வேண்டுதல காது கொடுத்து கேட்டுட்டேன். உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. என்ன பார்வதி, ஒரே கொண்டாட்டமா இருக்க போல இருக்கு. நீங்க கொடுத்தது செம்ம ஐடியா. செம்மையா ஒர்க் அவுட் ஆச்சு. மொத்த பேரும் சேர்ந்து சந்தியாவை கார்னர் பண்ணாங்க பாத்தீங்களா? நான் பாக்குறது என்ன, அதான் ஊரே பாத்துருச்சு. அவ்வளவுதான், உங்க அண்ணியோட கதை இனிமே காலி. மொத்தமா காலி ஆகுதோ இல்லையோ, இந்த விஷயத்துல என்னமோ பெரிய புத்திசாலி, எல்லா கேள்விக்கும் பதில் தெரியும்னு ரொம்ப சீன் போட்டாங்க. அதுக்குதான் வச்சு செஞ்சாச்சு.
எல்லாத்துக்கும் உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். சரி விடு விடு பாரு. அதான் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டோம்ல. உங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க வெண்பா. எதுவா இருந்தாலும் நான் செய்றேன். அதுக்கு நீங்க இங்க இருக்கணுமே. என்ன சொல்றீங்க? அதுக்கு இல்ல பாரு, போட்டில இருந்து உங்க அண்ணியை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்கல்ல. இனிமே இங்க ஒரு வேலையும் இல்ல, அவமானம் வேற. எப்படி இருந்தாலும் எல்லாரும் இப்ப ஊருக்கு கிளம்பிடுவீங்கல்ல. ஓ, நீங்க அப்படி சொல்றீங்களா? அதே என்னமோ உண்மைதான். இத்தனை நாளா எங்க அப்பா எங்க அன்னைக்கு செம்ம ஜால்ராவா இருந்தாரு. அவரே இன்னைக்கு நடந்த விஷயத்த உண்மைன்னு நம்பி செம்மையா டென்ஷன் ஆயிட்டாரு. ஆப்ப வச்சா எப்படி வைக்கணும்? உங்ககிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கணும் வேண்பா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்னோட எதிரிய காலி பண்ணியாச்சு. உங்க எதிரி கண்ணுமாவ என்ன பண்ண போறீங்க? இது வரைக்கும் எதுவும் வசமா சிக்கல. அடுத்து ஏதோ சமையல் போட்டி இருக்காமே, அதுல நல்லா கவனிச்சிட வேண்டியதுதான். எனிவே, ஆல் தி பெஸ்ட் டாக்டர். ஓகே. எதிரிக்கு எதிரி நண்பன்னு சொல்லுவாங்க. அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, நம்ம 2 பேருக்கும் நல்லாவே பொருந்தும். சரவணன், டாக்டர் வாங்க. அப்புறம் நல்லபடியா விளையாடி ஜெயிச்சிட்டீங்க. நாங்க அப்படியே கிளம்புறோம். சீரியஸாவே கிளம்புறீங்களா? ஆமா டாக்டர், இதுக்கு மேல இங்க இருந்து என்ன பண்ண போறோம்? அதான் போட்டியிலே கலந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே. ஏதோ தப்பு நடந்திருக்குங்க. நீங்களோ உங்க ஒய்ஃபோ இதை செய்யற ஆளே கிடையாது. வேற யாரோ இது வேணும்னே செஞ்ச மாதிரி இல்ல? அது உண்மைதான் டாக்டர். யாரோ பிளான் பண்ணி மாட்டி ஒன்று தான் அதை செஞ்சிருக்காங்க. அது யாருன்னு தான் தெரியல. ஆனா என்ன பண்ண முடியும்? இவ்வளோ பேர் கலந்துக்கிற போட்டி. நம்ம ஓவரா பிரச்சனை பண்ணா இவ்வளோ தூரம் நிகழ்ச்சி நடத்துறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை? அதுக்காக செய்யாத தப்புக்கெல்லாம் பழி சுமந்துட்டு போறது, அதெல்லாம் எப்படிங்க சாத்தியம்? அதுதான் டாக்டர் கொஞ்சம் மனசெல்லாம் வலியா இருக்கு. எப்படியாச்சும் இந்த போட்டியில ஜெயிக்கணும்னு சொல்லி தான் சந்தியாவை கூட்டிட்டு வந்தேன். அவங்களுக்கு கப்பு வாங்கி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, இப்படி ஒரு அவமானத்தை கொடுத்து கூட்டிட்டு போறேன். என்ன பண்றது, எல்லாம் விதி. உங்களை மாதிரி நல்ல மனசு உள்ளவங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கவே கூடாது. விடுங்க சரவணன், நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. அப்புறம் உங்க ஒய்ஃபுக்கு யார் ஆறுதல் சொல்வா? நீங்க தான் அவங்களுக்கு 4 வார்த்தை ஆறுதலா சொல்லி கூட்டிட்டு போகணும். கண்டிப்பா டாக்டர். அப்போ நான் கிளம்புறேன். நீங்க தென்காசிக்கு வந்தா அவசியம் நம்ம கடைக்கு வரணும். நிச்சயமா வரேன். ஓகே சார், வரேன் டாக்டர். போயிட்டு வாங்க. இத போய் சொல்வோம். அங்கிள், ஏய் வாமா. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுமா. அம்மாக்கு திரும்ப உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா? சச்ச, அதெல்லாம் இல்ல அங்கிள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஆன்ட்டியோட ஹேண்ட்பேக்ல எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சுன்னு சொல்லி பெரிய பிரச்சனை ஒண்ணு பண்ணி அவங்கள போட்டியை விட்டு அனுப்பிட்டாங்கல்ல. ஆமா. ஆனா அந்த ஆன்ட்டி ரொம்ப பாவம் அங்கிள். அவங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. என்னம்மா சொல்ற? இது எப்படி உனக்கு தெரியும்? இன்னைக்கு காலையில நான் ஸ்விம்மிங் கிளாஸ் போறதுக்காக அதோ அந்த ரூம் வாசல் வழியா வந்துட்டு இருந்தேனா, அப்போ ஏதோ ஒரு உருவம் உடம்புல ஒரு போர்வையை சுத்திக்கிட்டு அந்த ரூம் வழியா போறத பார்த்தேன். முதல்ல பேய் நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன். அப்புறம் மெதுவா பின்னாடியே போனேன். அப்ப என் கையில துளசி சித்தியோட போன் இருந்துச்சு. ஜன்னல் ஓரமா நின்னு பார்த்தா அந்த போர்வை போத்தி இருந்த உருவம் ஒரு பேப்பர் எடுத்து ஒரு ஹேண்ட்பேக்ல வச்சுட்டு ஓடிடுச்சு. நான் அத வீடியோ கூட எடுத்தேன். வீடியோவா? இங்க பாருங்க.
பாப்பா வீடியோல முகம் சரியா தெரியல, நீ அந்த ஆளை பாத்தியா? இல்ல அங்கிள், ஆளை பார்க்கல. சரி, இந்த வீடியோவை என் போனுக்கு அனுப்பிக்கிட்டுமா? சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ் உனக்கு. நீ ரூமுக்கு போ, ஏதாவது தேவைன்னா நான் உன்னை கூப்பிடுறேன். சரி.